ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லால் தெய்வம் வேறது. நீ என்னை தேரும் நாளது. ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. உன் பெயர் உச்சரிக்கும் உள்ளம் நித்தமும் தத்தளிக்கும். இங்கு நீ இல்லாத வாழ்வில் ஏது வேனிற் காலம்தான். என் மனம் உன் வசமே, கண்ணில் என்றும் உன் சொப்பனமே. விழி காணும் காட்சியாவும் முந்தன் வண்ண கோலம்தான். ஆலம் விழுதுகள் போலே ஆடும் நினைவுகள் கோடி. ஆடும் நினைவுகள் நாளும் வாழும் உனதருள் தேடி. இந்த பிறப்பிலும் எந்த பிறப்பிலும் எந்த உயிர் உனை சேரும். ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாம் தெய்வம் வேறது. நீ என்னை தேரும் நாளது. ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அகரமுத்தன் அவர்கள் வர கொஞ்சம் நேரமாகும். அதுவரை அமைதி காத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மூஞ்சி சுமாராக இருந்தாலும் நான் ஓரளவு நன்றாகவே பாடுவேன். ஒரு தடவை என் பாடலை கேட்டு பாருங்களே. சுத்துப்பட்டு 18 கிராமத்துல இருந்து அண்ணன் அகரமுத்தம் பாட்டை கேட்கத்தான் வண்டி கட்டி வந்திருக்கோம். பாட போற மூஞ்ச பாரு மூஞ்ச. என்னையா ஆச்சு? என்னையா ஆச்சு? அண்ணன் வராம சமாளிக்க முடியாது போல இருக்கு. என்னையா ஆச்சு? முருகா தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படியா பொறுமையா இருக்கிறது? எப்படி பொறுமையா இருக்கிறது? அங்க கூட்டத்துல ஆளு கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் போன நிலைமை என்ன ஆகும்? பொட்டகை தீ வச்சு கொளுத்தி போடுவாயா? தம்பி, அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. உனக்கு என்னையா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உங்க அப்பா வீட்டு சொத்துன்னு சொன்னா உனக்கு தெரியும். இது எங்க அப்பா வீட்டு சொத்தியா? எங்க அப்பா வீட்டு சொத்தை வித்து தொலைச்சு இந்த ஊருக்கு நான் கான்ட்ராக்ட் எடுத்து வந்திருக்கேன். உங்களை நம்பி நான் நாடகம் போட்டா கடைசியில எனக்கு என்னையா மிஞ்சம்? தம்பி, தொண்டை கமலலா இருக்கு. சூடா கொஞ்சம் சுக்கு காப்பி கிடைக்குமா? சுக்கு காப்பியா? சுக்கு காப்பியா? என்ன கொலகார நாய்க்கிடாத, என்ன கொலகார நாய்க்கிடாத. கான்ட்ராக்டர், கோவப்படாதீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அண்ணன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வருவாருன்னு தெரியுமில்ல. அதனால புரோகிராம லேட் ஆரம்பிக்கலாம்ல. ஆமாயா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு நாடகம் ஆரம்பிச்சோன்னு சொன்னா தொழில் நல்லா விளங்கி போயா. தம்பி, கவலைப்படாதீங்க. இந்த இசை மாமணி கிங் காங்க்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. வாசிச்சு தூள் கைப்பிட மாட்டேன் தூள். ஆமா, நீங்க வாசிச்சுட்டாலும். அண்ணன் வந்தாச்சு. அதோ தம்பி வந்துருச்சு. வாங்க வாங்க, வணக்கம்.
மாம்பழம் இல்லை என்று சாம்பலை பூசிக்கொண்டு மாமலை ஏறிய பார்வதி பாலனே, ஆண்டியின் வேடத்தை தாங்கிய சீலனே, நான் தொழுதேன் புன்னையே வடிவேலவனே, காத்தருள்வாய் என்னையே. ஊர் நடப்பை சொல்லவா தவ கோலம் விட்டு சீர்திருத்தம் செய்யவா. நாராயண நாராயண நாராயண. வாரும் நாரதரே, என்ன விஷயம்? முருகா, தமிழ் அழகா, செந்தில் குமரா, ஒரு மாம்பழத்துக்காக உன் தாய் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு நீ இப்படி வரலாமா? அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, இது தப்பையா. நாரதரே, நீர் வருவீர் என்று யாம் எதிர்பார்க்கவில்லை. 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாட அவை பாட்டி வரவில்லை. அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, கையில வச்சு இந்த குச்சியை வேற எவனோ புடுங்கிட்டு போயிட்டா, அதனால வர முடியல. இப்பொழுது நீர் உடனே கைலாசத்திற்கு வர வேண்டும். என்றுமே இல்லாமல் இந்த பூலோகத்தில் இப்பொழுது ஏகப்பட்ட பரபரப்பான ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நீ தேவலோகத்திற்கு வந்து உன் தாய் தந்தையை சந்தித்து இது விஷயமாக ஒரு டிஸ்கஷன் செய்து ஒரு டிசிஷனுக்கு வர வேண்டும். ஆண்டி கோலத்தை கலைத்துக் கொண்டு என்னோடு வா. நாரதா, நீர் என்ன சொன்னாலும் யாம் எடுத்த முடிவில் மாற்றமில்லை. நாராயண நாராயண. கெட்டு கிடக்குதையா ஆறுமுக நாயகனே, பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே, பூலோக பெருமையெல்லாம் போச்சுது, பொய்யர்கள் காலம் என்று ஆச்சுது, யாரும் பார்க்கலையே என்ன கேட்கலையே, நீதி நியாயம் இல்ல முருகையா, நீதான் மேலெடுத்து வருவியா, ஊரு கட்டு கிடக்குதையா ஆறுமுக நாயகனே, பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே. கோளாறு ஆயிடுச்சு வீதிதா, சின்ன பேச்சு வீரந்தா, தில்லு முள்ளு காரந்தா, மச்சு வீட்டில் வாழுற காலமாச்சு, பாட்டாளிங்க பாடுதா, சொன்னா வெக்க கேடுதா, குச்சு வீட்டில் வாடுற கோலமாச்சு, நீ பார்த்து இத மாத்து வடிவேலவா, சேலாயுதம் நீ தூக்கணும், பொய் வேஷங்களை தூளாக்கணும், ஊரு கட்டு கிடக்குதையா ஆறுமுக நாயகனே, பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே. மொட்டதா உத்ராட்ச கொட்டதா, நெத்தியில பூசியரே பட்டதா, எல்லாமே விட்டுடு என் கூட வந்துடு, ஏயாவும் அப்பங்கூட சண்டதா, அப்பம் புள்ள சேரணும், கோபதாபம் மாறணும், மக்கள் குறை தீரணும் உங்களாலே, பாரதத்தை காக்கணும், பட்ட மரம் பூக்கணும், 12ஆம் இன்னுற கண்களாலே, ஏ கந்தா நீ வந்தா நல்ல நேரந்தாவா, பண்டாரமாயே நிக்கணும், ஒரு தண்டாயுதம் ஏன் தூக்கணும், ஊரு
கட்டு கிடக்குதையா ஆறுமுக நாயகனே பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே பூலோக பெருமையெல்லாம் போச்சுது பொய்யர்கள் காலம் என்று ஆச்சுது யாரும் பார்க்கலையே ஏன்னு கேட்கலையே நீதி நியாயம் இல்ல முருகையா நீதான் வேலெடுத்து வருவியா நீதி நியாயம் இல்ல முருகையா நீதான் வேலெடுத்து வருவியா சங்கீதம் என்ன விலை? தம்பி தம்பி, இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து நாடக வசூல் எவ்வளவுன்னு கேட்கலையே, ரூபாய் 1000 தாண்டிடுச்சுங்க. சும்மா வாயா, தம்பி வேறு பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சுல. இவர் பாட்டுக்காக ஜனங்கள்லாம் ஓடியாரங்கல்ல. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் தம்பி, நீங்க இந்த கம்பெனில சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வயிறார சாப்பிடுறோம். ஐயா உள்ள ஐயா, வீட்டுக்காரர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. ஐயா வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வீடு கிடைச்சதே நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். அது போகட்டும், வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தம்பி, நான் உங்களோட பெரிய ரசிகன். இந்த ஊருக்கு எந்த கலக்கூடு வந்தாலும் சரி, இடம் கொடுக்கறது நான் தான். எனக்கு அந்த பேரு தான் வேணும். நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். அதுக்காக வாடகைக்கு பதிலா 10 பேர் சம்பளம் கொடுக்க முடியும்? தம்பி பார்த்து ஏதாவது கொடுக்கும். தம்பி ரொம்ப காமெடியா பேசுது. அவர் காமெடியும் தான். அப்படியா? சமயத்துல ஹீரோ போடுவாங்க. அப்ப நான் வர்றேங்க. வாங்கய்யா. தம்பி, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம காட்டுல மழை தான், வெளுத்து கட்டிடுவோம். வெளுத்து கட்டிடுவோம். யார் மிதிச்சது? யார பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா? நான் பொதுவா சொன்னேன். பொதுவா சொன்ன பொம்பளைங்க பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தம்பி, எங்க நான் காதலிச்சிருன்னு உங்களுக்கு பொறாம? யார் இவங்களை காதலிக்கிறது பொறாமையா? டேய், என்கிட்ட காதலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காத. தம்பி, நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றோம்? குரங்கு தன் குட்டியை அடி வயதுல கவிட்டு வர்ற மாதிரி ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம். அந்த தாய் குலத்தை போய் நீங்க அவனை எத்துறது, அவன் உங்களை திட்டுறது, இதே வேலையா போச்சு கொண்டு வரணும். பேசாம இருக்க மாட்டேன். இப்படி உட்காருங்கண்ணே. போங்கம்மா, நீங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஒத்திய பார்க்கணும். நீங்கள் பொங்கல் கண்ணின் மணிகளா? என்னமா வாசிக்கிறப்பா? உன் கையை கொண்டா, உன் கையை கொண்டாப்பா. இந்த அந்த கையை அண்ணே, என்ன வாசிக்கவே இல்லையே? வாசிக்கலையா? அப்ப நேத்து வாசிச்சா இருக்குமோ? தம்பி, சால்ரா நல்லா இருக்குல்ல? டேய் படுவா, இந்த சிக்னல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள். உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்க்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்பழம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே.
மாமா ஆ? இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்தறேன். இந்தாங்க. கொண்டடா. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு பாவி நாய். ஒரு அழகான ரசிகை ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பால்ல புடுங்கி வெளியே எறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன்னு. நீ தொழில மாத்துன, நாய் தொல்லை கொடுக்குது. பாத்தியா, ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. ஏய், மைக்க கொடுறாங்க. வண்டி ஓட்டா. ஹை, சொர்ண விட்ட மாட. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. ஏய், உள்ள போ. மயில், உள்ள போ. உனக்கு உள்ள போ. உங்களுக்கு பொறாம கிடைக்கல. ஐயா, நாருது கர்மம். பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம் என்ன விலை? போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். நில்லு, ஓடாத. முழு பூசணிக்காய சோத்துல அமுக்குற மாதிரி தண்ணிக்குள்ளேயே முங்கிருக்கான்னு பாக்குறியா? நீ வெளியே வந்துதான் ஆகணும். வெளியே உன் ஜாகத்தை போட்டிடுறேன். நீ வெளியே வர்றியா இல்ல நான் இங்க வரட்டுமா? என்னயா 6 மணி பொட்டி? ராத்திரில கொட்டகையில கூத்து, பகல்ல பொம்பளையும் குளிர் இடத்துலயா? இன்னொரு தடவை பார்த்தேன், மிருதங்காடின்னு ஒண்ணு தெரியுமில்ல, அதை உன் உடம்புல வாசிச்சிருவேன். ஜாக்கிரதை. வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. மானங்கட்ட சாப்பாடு. அத்தை, குழம்பு ஊத்து. டேய், மெதுவா முழுங்குடா, விக்கிக்க போகுது. சீக்கிரம் ஊத்து. ஆமா, பைத்தியக்கார பயலா இருந்தாலும் எடுபடி வேலையெல்லாம் செய்யற. எடுபட்ட பயல. உப்பு பத்தல. உப்பு சூடு சொரணை இருக்கிறவங்க தான் உப்பு போட்டு திங்கணும். திங்கிற சோத்துக்கு நாயாவது வீட்டை சுத்தி வருது. ஆனா அங்க வாய்க்கு ருசியா தின்னுட்டு ஊர் மேயுது. ஒரு நாளைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு இழுத்து வச்சு நறுக்கி போடுற அந்த நாக்க. என்ன சத்தம்?
எல்லாம் என் தலைவிதி. யாருகிட்ட சொல்லி அழுவேன்? அப்பவே எங்க அப்பா ஆத்தாகிட்ட கேட்டேன், காலங்களும் இல்லாத அந்த பயலுக்கு என் கையை பிடிச்சு கொடுக்குறீங்களேன்னு. சொந்த விட்டு போக கூடாதுன்னு சொத்தோட அந்த மணிமட்டுக்கு என் கையை பிடிச்சு கொடுத்தாங்க. இந்த முகர கட்டைக்கு ஒரு பொண்டாட்டி பத்தாதுன்னு ஊருக்கு வெளியே இன்னொரு சக்காத்தி அவளையும் அவன் மகளை வெட்டிட்டு வா, சொத்தை அழிச்சாவது உன்னை காப்பாத்துறேன்னு நான் சொன்னேன். நான் பெத்த மவனே, நீ கேட்கலையாடா, நீ கேட்கலையே. நல்லா கொட்டிக்க. என்ன முறைக்கிறீங்க? ஆத்தா சொன்னதுல என்ன தப்பு? காலையில ஆத்தங்கரையில கூத்தாடி பையனோட உன் பொண்ணு கூத்தடிச்சது நானே பார்த்தேன். ஒரு நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு கால உடைச்சு வைங்க, இல்ல நானே பின்னிடுவேன். ஜாக்கிரதை. நிக்காரே, உடனே கிளம்பிடுமே. அல்ல இது உன்னை அம்மையில வச்சு நச்சு இரு. எங்க போவே? அம்மா நீயும் வந்து ஆட. நீ ஆடுறா கண்ணு, அம்மா வேலையா இருக்கல்ல. ஆம்பளை வந்திருக்கண்டி, அத்தாளும் பொண்ணு என் மானத்தை வாங்கணும்னு போட்டி போட்டு அலைகிறீங்களா? நாடகத்துல வேஷம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தவதானே நீ? ஏதோ ஆசைப்பட்ட குத்தத்துக்காக உன்னை வச்சுக்கிட்டு இருந்தேன். வயித்துல உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்பவே கலைச்சிடுன்னு சொன்னேன். கேட்டியாடி? கேட்டியா? இன்னைக்கு கூத்தாடியோட சேர்ந்து இவ கூத்தாடிட்டு இருக்கா. ஆத்தியா புத்தி ரத்தத்தோட கலந்துருக்கு. குடிச்சிட்டு வந்து ஏங்க இப்படி கலாட்டா பண்றீங்க? நீ இன்னும் அழகாதாண்டி இருக்க. ஐயோ என்னங்க இது? வேண்டாங்க வேண்டாங்க. அவ கிடக்க நீ வா. விடுங்க. ஐயோ என்னங்க கொஞ்சம் கூட அறிவில்லாம. பக்தையே, அரச மரத்தடி பிள்ளையாருக்கு அனுதினமும் அர்ச்சனை செய்து கோலம் போட்டு பூ போடுகிறாய். உன் மனசுக்கு ஏத்த நல்ல கணவனை வேண்டுகிறாய் என்பதை நாங்கள் அறிவோம். உமது பக்தியை மெச்சினோம். இருப்பினும் ஒரு குறை உண்டு. உமது பாதமலரால் ஒரு பரதத்தை ஆடி காட்ட வேண்டும் என்பது எங்கள் லாபா. சபாஷ், பக்கவாத்தியங்கள் தயாரா? ஆரம்பமாகட்டும். சபாஷ், தாளம் தப்பாமல் மிக அற்புதமாக ஆடினாய். உன் பொற்கரங்களால் பூவை அள்ளி விநாயகருக்கு போடு. தங்கள் உத்தரவு. துரத்தி வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறியே, யாருமா நீ? சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கிற எல்லாருமே என் பாட்டை வண்டி கட்டி வந்து கேக்குறாங்க. ஆனா நீ சங்கீதம் என்ன விலைன்னு கேட்டு என்ன அவமானப்படுத்துற. உண்மையை சொல்லு, என் மேல உனக்கு அப்படி என்ன கோபம்? ஆமா, நீ பேச மாட்டியா? ஊமையா? இந்த பாரு, இன்னைக்கு இந்த இடத்துல உன்னை பேச வைக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். ஏய் நில்லு. எலோய், இந்த துரை பேரை சொன்னா ஊர்ல அழுகுற குழந்தை கூட வாய மூடும். ஏற்கனவே எச்சரிச்சிருக்கேன். ஆள் தெரியாம விளையாடிட்டு இருக்க. 6 மணி பொட்டி நோரிங்கிடும், ஜாக்கிரதை. என்ன அது ஒரே மர்ம கதையா இருக்கு? என்ன நாத்தம்? அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க.
அப்போ எனக்கு 19 20 வயசு இருக்கும். ஓஹோ, கண்ணன் கை காலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? ஆ, அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். ஆ, முதல் பார்வையிலேயே ஆ. லவ் வந்துடுச்சு. சாதாரண நாய. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் ஏய் ஆவடையப்பா, ஏய் பேர் சொல்றேன்டா இவன். அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய் எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதையும் ஏன் அப்படி சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அப்ப கழுத்தை நினைச்சிருவா. முதல்ல அவங்க கழுத்துல சொல்லுவா. உடஞ்சிடும். அண்ணே அண்ணே, என்ன அது நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கை விடுங்கண்ணே. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்ப்பா. ஏண்ணே அந்த கோஷை பத்தி தெரியும்ல, ஏன் அவங்கள பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடுன்னு தெரியும்ல. ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கைய ஓடிச்சுட்டானுங்க. டேய், இது பேர் கையாடா. உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா இருக்கு. ஆவடையப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன். வரும். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயாவது வச்சுக்கிறேன். எப்படியே போய் தொலைங்க. தங்கச்சி கொஞ்சம் நில்லுமா. இங்க தையக்கடை எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. இன்னொரு மாதிரி பதில் சொல்ற. எதுக்குமா கேட்பேன்? சட்டை தைக்கத்தான். அப்படின்னு நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எழுத்து விடுதான். எதிர்த்த வீட்லயா? இது கிண்டலுக்கு சொல்றியா இல்ல நெசமா சொல்றியா? அட நெசமா தாயா? இந்தாங்க. யார் நீங்க? எதிர்த்த விடுதாங்க. நீங்க உட்காருங்க. இன்னைக்கு என் மனசுக்கிற குழப்பத்தை யாருக்கிட்ட கொடி தீர்த்துறனுங்க. ஊருக்குள்ள கேள்வி கேட்டா யாருமே சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அதை விடுங்க. காலங்காத்தால ஆத்தங்கரைக்கு சாதகம் பண்ண போனா யாரோ ஒரு பொண்ணு வந்து கண்ட பண்ணி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஊரே ஒரு மாதிரி இருக்கும் போல் இருக்கே. இதையெல்லாம் எங்கிட்ட ஏன் சொல்றீங்க? அதானே, இதெல்லாம் என் உங்ககிட்ட சொல்றேன். வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. என் பேர் அகரமுத்தன். சுவாமி சங்கரதாஸ் நாடகக்குள்ள பின்பாட்டு பாடுறவன். கேள்விப்பட்டிருப்பீங்களே. நான் நாடகம் புதுசா அரங்கேற்றம் பண்ணேன்னா அன்னைக்கு புது ஜிப்பா தச்சு போறது வழக்கம். இன்னைக்கு சாயந்தரத்துல தச்சு கொடுத்துட்டீங்கன்னா. பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மட்டும் தான் நான் தப்பேன். இல்லங்க, துணியில வெட்டி வச்சிருக்கு. நீங்க ஏன் என்ன பத்தி நினைக்கிறீங்க? உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்குங்க. சரி கொடுங்க. இந்தாங்க. என்னங்க ஒரே தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க. அபிராமி, செம்பல தண்ணி கொண்டு வாமா. மண்பான தண்ணி கூட சொல்லுங்க. ஜிகுனெல்லாம் வச்சு நல்லா தச்சு கொடுங்க. தண்ணி சாப்பிடுங்க. தண்ணியே எண்ணி மாதிரி இருக்குங்க. அம்மா நீங்க போய் சாப்பிடுங்க, நான் தேக்கிறேன். யாரு? நீயா? ரொம்ப நாளாவே ஒரு ஜிப்பா தைக்கணும்னு எனக்கு ஆசை. இப்பதான் ஒரு அருமையான துணி கிடைச்சிருக்கு, தச்சு கத்துக்க வேண்டியதுதான். அம்மா நீங்க எந்திரிங்க. ஐயோ வேணாங்க, நீங்க உட்காருங்க. நீங்களே தச்சு கொடுத்துருங்க. அவங்க வேணா ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணியை தச்சு பழைய வைக்கிறட்டும். சாயந்தரம் தச்சு வைக்கிறேன், நீங்க போங்க தம்பி. அதுக்கு இல்லைங்க, வேலை கூடுன துணி வீணா போயிருமாருங்க. அதுக்காக தான் சொல்றேன். பயப்படாதீங்க தம்பி, நீங்க போங்க. எப்படிங்க பயப்படாம போறது? ஆண்டவா, நாளைக்கு நாடகம் நடத்தின மாதிரி தானா? பாருங்க. அம்மா நீங்க எந்திரிங்க. இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைகிற? பாத்து உழுந்துற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறான். இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு 10 பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க வாய் சுருக்கிக்க முடியுமா? பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃபுட் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாய வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன கொலை விக்கலாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50. யோ எடியா சீக்கிரம் காசை. இருமா, நோட்டு ஓட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு
கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. டேய் நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல என்னமோ நேத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு யார் போட்டது? அழகு சுந்தரம். அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழசா பண்ணா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பேங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது 9 பழம்ஸ். அதுக்கு 9 பனானஸ். ஏய் இந்தா இந்த சிட்டை அங்க கொடு. உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். ஏய் ஆ? அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே இந்த கடலை ஜாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்கடா. போய் ரூம்ல வைடா. ஏய் ஜிப்பாவை காணா? ஏய் ஆம்பளை குளிக்கிற இடத்துல சட்டை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன விளையாடுறியா? இப்பெல்லாம் இந்த மாதிரி துணியெல்லாம் போடக்கூடாது. நீ கொடுத்த துணிய என் கையால அணுவணுவா பார்த்து கச்சிதமா தைச்சு உன் உடம்புல சிக்கன் ஓட்டுற மாதிரி தைச்சு கொண்டாந்துருக்கேன். போட்டு பாரு. ஒழுங்கா தச்சிருக்கியா? போட்டு பார்த்துட்டு என் தொழில் திறமைய அப்புறமா சொல்லு. சரி கொடு. கூலி 25 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு போ. ஏய் குளிக்கிறதுல காசு வச்சிருப்பாங்க, வீட்டுல வந்து வாங்கிக்க. கொண்டா போ. அது இல்லையா, இங்கே போட்டு பார்த்துட்டு அளவு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு. அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, அப்ப இங்கே நில்லு, போட்டு பார்த்துட்டு வரேன். எட்டி பார்த்தா கணக்கு குத்திருவேன். ஜிப்பா எப்படி தச்சிருக்க? பிரமாதம்ல. இது வரைக்கும் எனக்கு ஜிப்பா தச்சதுலயே நீ ஒரு ஆள் தான் கச்சிதமா தச்சிருக்க. பாத்தியா? அதான் எடுப்பா இருக்கு. கடுப்ப கலப்பாத, கழு திணிச்சு கொண்டுருவேன். நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தம்பி நீ பயப்படாம போ, நான் தச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் நானும் போனேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? முழு கையிலும் சேர்த்து இல்லாம அரை கையிலும் சேர்த்து இல்லாம இப்படி அரைகுறையா தச்சு வச்சிருக்க. 4 பேர் என்ன பார்த்து இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல நான் இப்படி இருக்கிறத 4 பேர் பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பான்? பார்த்தா அப்படி ஒண்ணு பைத்தியக்கார மாதிரி இல்லையே. என்ன விளையாடுறியா? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள புது துணி வாங்கி தச்சு கொடுக்கல என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்து பாரு, தெரியும். கொண்டா வா. யோ கூலி. கூலியா? இத தச்சதுக்கா? ஆமா ஆமா, உனக்கு கூலி இப்ப உடனே கொடுத்தே ஆகணுமே. எங்க விடுங்கண்ணே, என்ன விடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். பொறுமை பொறுமை. பாக்கியில ஏமாற்று வர்றது சகஜம். ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லண்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியமா? தேவை. என்ன விடுங்க, நான் போறேன். இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும் அவ்வளவுதானே? நான் போய் இந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. only 2 minutes. அடிங்கோ போன ஓடி. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். கீழே இறக்கலையா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சோன்னு அடிக்கிறதுக்கு நான் என்ன இவனா? என்னடா சொன்ன? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பாசப்படப்புகள் இருக்கு. அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் உடைஞ்சிரும். தேவையா அண்ணே? கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பொறுமை தேவை. என்ன சண்டை கடை மாதிரி ஒரே சத்தம்? பாருங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, எதிர்த்த வீட்டுல இருந்து வர்றீங்க. இத பார்த்தா என்ன நினைப்பீங்க? ஆமா, எதுக்கு இப்ப இந்த தகராறு ஆரம்பம்? அட ஜிப்பா என்ன, அந்த பொண்ணு கொண்டு வரல தானே தகராறு? ஆமா, நானே மறந்துட்டேன். ஏய், எங்க ஜிப்பா? ஜிப்பா அளவு சரியா இருக்கா? ஏய், சரியா இல்ல. ஆமா, இந்த ஜிப்பா எங்க தேடுன? ஏய், கேக்குறேன்ல, சொல்லு. இல்ல, பட்டு சேலை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை.
அம்மா கொடுத்த காசையெல்லாம் உண்டியல்ல சில்லறையா சேர்த்து வச்சிருந்தேன். காலையில உண்டியல உடைச்சிட்டேன். இத முதல்ல சொல்லியிருந்தா எனக்கு ஜிப்பா வேணும்னு இருப்பேன்ல. என்ன பார்த்து திருடினியான்னு கேட்டுட்டேன். இது வரைக்கும் திருடினதில்ல. இனிமே தான் திருட போறேன். ஜிப்பாவே மாட்டிக்கிட்டு நாடகத்துக்கு போலாங்கோ வாங்க. வேலுச்சாமி, நீ இந்த லைட் ரிப்பேர் பண்ண போதும். நீ என்ன பண்ற? பெண்கள் பக்கம் லைட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல 5 லைட் எக்ஸ்ட்ரா பண்ணி போ, சீக்கிரம் போ. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன இந்த பக்கம்? அது வந்து சும்மா சொல்லக்கூடாதியா. ஜிப்பா உனக்கு சூப்பரா இருக்குது. அது அப்படித்தான் இருக்கும். அது இருக்கட்டும், சங்கீதம் என்ன விலைன்னு கண்ட இடத்துல எழுதிய நான் அவமானப்படுத்தினேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டமான சங்கீதம். அப்படி இருக்கும்போது காசு கொடுக்காம நாடகம் பாக்குறதுக்கு கீர்த்த பொத்துக்கிட்டு வரையே, உனக்கு வெக்கமா இல்ல? நானும் பாட்டு ரசிக்கிறதுக்காக இங்க வரல. வீட்டுல பொறண்டு படுத்தேன், தூக்கம் வரல. இங்க வந்தா நல்லா தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அதான். அப்படியா? ஏய், கட்டிப்படா, கயிறு வா. கயிறு வேண்டாம், இரும்பு கம்பி எடுத்துட்டு வா. யோ, ஏதோ தெரியாதனமா வந்துட்டேன். 2 ரூபாய் தானே, நாளைக்கு கொடுத்துறேன். அத முதல்ல சொல்லிருக்கணும். இனிமே அந்த மாதிரி தட்டிய பொத்துக்கிட்டு வர வச்சுக்கிட்டா பிச்சிரும் பிச்சு. சரி, போனா போகுது. நானே என் காசு தரேன், 2 ரூபாய். அதுவும் கடனாத்தான். போய் டிக்கெட் எடுத்துட்டு நேர்வெல்ல வா. போ, வந்த வழியா. யோ, இந்த கடலை முட்டாய் முறுக்கு வாங்க காசு. அதுக்கு நான் காசு தரணுமா? ஏய், அந்த கம்பி எடுத்துறீங்க. ஐயோ, யாரும் ஒண்ணு எடுத்துட்டு வராதீங்க, நான் போயிடுறேன். கொஞ்சம் குமாரிகளே, குமாரர்களே, இக்கூற்றிலே சொற்குற்றம், பொருட்குற்றம், எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து கொள்கையை மட்டும் மேற்கொள்ளும்படி மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறோம். சோடா கொடுக்கிறே. அதாகப்பட்டது மதுராபுரி மன்னன் அஷ்டபதி மகள் சாவித்திரியாகிய நான் எனக்கு உரிமையான இந்த சொந்த நந்த வனங்களை உலாவி வரும் நாளிலே காட்டராஜா என்று சொல்லக்கூடிய சிங்கமாகப்பட்டது என்னை விரட்டி துரத்தி மிரட்டி வருகையிலே வீரனாகப்பட்டவர் வந்து நின்று அதை கொன்று பின் சென்று விட்டாரே, அவர் யாராக இருக்கக்கூடும்? நல்லது, தேடி வருவோம். இவர்தான் அந்த மாவீரனோ? அடடடடா, இவர் உறங்கும் போதே இவ்வளவு அழகென்றால் பிடித்தெழுந்தால்
நான் காண்பது என்ன கனவா அல்லது நினவா? என் கண்ணெதிலே நிற்பது என்ன விண்ணுலக நங்கையா அல்லது மண்ணுலக மங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவளது நடையழகும் உடையழகும் இடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் என் நெஞ்சை விட்டு அகலாமல் நிற்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்? ஊர்வசியும் இவள் தானோ, ரம்பை தானோ, ரதி தானோ, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ. ஊர்வசியும் இவள் தானோ, ரம்பை தானோ, ரதி தானோ, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தான். ஐயா, பிரம்மே உலகை வெல்ல படைத்தான். இவள் ஊர்தான். பெரியோர்களே, தாய்மார்களே, ஸ்ரீ சங்கரதா சுவாமிகள் நாடக கலைக்குழுவின் சார்பாக நடைபெற்ற சத்தியவான் சாவத்திரி நாடகத்தின் முதல் பரிசு பட்டுப்புடவை உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனுடைய நம்பர் 106. அந்த முதல் அன்பளிப்பு நம்பர் 106. அந்த நம்பர் வைத்திருப்போரை மேடைக்கு அழைக்கிறோம். ஏய் அபிராமி, எங்கடி இருக்க? மேடையில பரிசு கொடுக்கறாங்க, டிக்கெட் பாருடி. பரிசு வந்திருக்கடி. ஐயோ, நம்ப மாட்டேன். வாங்கடி. தயவு செய்து உடனே வரும்படி அழைக்கின்றோம். சரி சரி, நம்பர் 106. வாமா, வந்து வாங்கிட்டு போங்க. உடம்பெல்லாம் அரிப்பு இருக்குதுல்ல. நம்பர் பாருங்க. சரியா இருக்குது, கொடுத்துரு. அடுத்த சீட்டை படிங்க. இரண்டாவது பரிசு வெள்ளி குத்து விளக்கு. உங்க ரெண்டு பேரையும் வெட்டி புதைச்சிருக்கணும். ஆத்தாவுக்கு இருக்கிற புத்தி பொண்ணுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு புடவை கொடுத்தான்னு வாங்கிட்டு வந்திருக்கா. வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட பேசுற பேச்சா இது? சின்ன ஜெருசு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிடுச்சு. தெரியாம பண்ற தப்பு இல்லடி, ரத்தத்துல வந்த தப்பு. அன்னைக்கு மேடையில தழுக்கி மினிக்கி பாடிக்கிட்டு இருந்தவதானே நீ. இன்னைக்கு உன் பொண்ணு பாடுறவனை பார்த்ததும் ஓடணும்னு நினைக்கிறா. இந்த பாருங்க, கௌரவமா நாங்க கொடுத்த பரிசை கலங்கப்படுத்தி பேசாதீங்க. கௌரவத்தை பத்தி கூத்தாடி பய நீ எனக்கு சொல்லி தரியா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, கூத்தாடின்னு கேவலமா பேசின காலமெல்லாம் மலையேறி போச்சு. ஒழுக்கத்தால இந்த நாட்டையே ஆள முடியும்னு எங்க பரம்பரை நிரூபிச்சு காட்டியிருக்கு. விட்டா சந்திர மண்டலத்தையே ஆளுவீங்க. விடியட்டு உங்களுக்கு இருக்கு வேடிக்கை. போங்கடி போங்கடி. உள்ள வரலாமா? வாங்க 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 வாங்க. எங்க பார்ட்டிங்க யாரையும் காணோம். நாடகம் முடிஞ்சதும் எல்லாரும் அங்கேயே படுத்துருவாங்க. அப்புறமா ஒண்ணு ஒண்ணா வந்து சேரும். பொண்ணுங்க கூட அங்கேயே படுத்துக்கோ. அது எப்படிங்க? அங்க பாதுகாப்பு இல்லைங்களே. அதானே. என்ன வேலை செஞ்ச கலைப்பா, எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க நாடகத்துல எத்தனை பேர் நடிக்கிறாங்க? 6 பேருங்க. 3 3 6 1 7 1 ஃப்ரீ. அதான் நம்ம இருக்குமானீங்க. என்ன இருக்கு போலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா ஜாலா தெரியாத மாதிரி கேக்குற? விஷயத்துக்கு வர வேண்டியதானே. எவ்வளவு ரேட்டு? மரியாதையா பேசுங்க. ஐயோ, துறைக்கு முன்னாடி யாரா கையை நீட்டினா வெட்டி விடுவோம், தெரியுமில்ல? மாருக்கு போலாம். ஏன் பயப்படுற? அந்த பொண்ணு விடுறியா? அந்த பொண்ணு விடுறியா? தொடங்கலையா? Ah!
கொஞ்சம் சும்மா இருக்கமா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்பா பொண்ணு எடுத்துட்டு போறான். நாடகக்கார பொண்ணுன்னா உனக்கு அவளை கேளாம போச்சா? உன்ன தம்பி எதுவா இருந்தாலும் இங்க வேண்டாப்பா, தயவு செஞ்சு போயிடுப்பா. இந்த பாரு, இனிமே இது மாதிரி வச்சுக்கிட்ட மோட்டர் பைக்கு நொறுங்கிரும் ஜாக்கிரதை. தம்பி ஓஹோ, எனக்காக பரிந்து பேசி ஒரு பாசப்படம் போண்டு பண்றியா? எங்க அப்பனுக்கு கொல்லப்புறமா வந்தவதானே நீ? இன்னைக்கு உன் பொண்ண இவனுக்கு கொல்லப்புறமா அனுப்புறியா? என்ன அடிக்கிறதுக்கு எடுத்த வீட்லயே ஆளை ரெடி பண்ற படால் தான் நீ. நான் அடிப்பட்டு சந்தோஷம் தானே? இருங்கடி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆத்தாளையும் பொண்ணையும் கூண்டோட கொளுத்திடுறேன். வர்றேன். கோயில் பராமரிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படுது. கோயில் நிதியில இருப்பு இல்ல, அதனால ஒரு கச்சேரி வச்சு பணம் வசூல் பண்ணலான்னு இருக்கோம். பட்டணத்துல இருந்து பாட்டு கச்சேரி செட்டை வர வைப்போம், டிக்கெட் அடிச்சு வசூல் பண்ணுவோம். பட்டணத்துல இருந்து செட்டை வர வச்சு அவனுக்கு டிக்கெட்டை கொடுத்து சோத்தையும் போட்டு கையில காசும் கொடுத்தா பராமரிப்பு செலவுக்கு அப்புறம் என்னையா மிஞ்சம்? உள்ளூர்ல அகரமுத்த அருமையா பாடிக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு ஒரு கச்சேரி வச்சுக்கன்னு சொன்னா வந்து பாடிட்டு போறான், காசும் மிச்சம். அகரமுத்தம் பேச்ச இங்க வச்சுக்காத. அவனை வச்சு நீங்க விழா எடுத்தீங்கன்னா நாங்க கலந்துக்க மாட்டோம். இங்க பாரு, உங்க குடும்ப தகராற பொது காரியத்துல வச்சுக்காத. அகரமுத்தனுக்கு ஆள் அனுப்பியாச்சு, அவன் தான் பாட போறான். விழாவை நீங்களே நடத்துங்க, எங்களுக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப கவனிச்சுக்கிறோம். யோ வாங்கயா. மனசா வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுங்க. அவனுங்க கிடக்குறானுங்க வெங்க பயலுக. மீசைய முறுக்கிறதெல்லாம் இங்கதான். வீட்டுல போய் வேகத்தை காட்ட சொல்லு, அகப்பையில அடி விடும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். பாத்தம்பி அகரமுத்து. கோவில் விசேஷத்துல பாட சொல்லதான் சொன்னாங்க. ஆமாப்பா, ஊர் பொது காரியம், பண விஷயமெல்லாம் பார்த்து சொல்லு. கோவில் காரியத்துக்கு பணமெல்லாம் எதுக்குங்க? நான் சும்மாவே பாடிடுறேன். ரொம்ப சந்தோஷம். வர்ற 10ஆம் தேதி கச்சேரி பண்ணி கொடுத்துருப்பா. சரிங்க, அப்ப நான் வரேன். வரேங்க, எல்லாருக்கும் வரேன். அப்புறம் என்ன, ஆக வேண்டிய வேலை பாருங்கப்பா. யோ, தினமும் சாயங்காலம் ஆச்சுன்னா பாடுறதா நினைச்சு கத்தி உயிரை எடுக்கிற. போதாததுக்கு ஊர் கோயில் விசேஷத்துல வேற உன்னை பாட சொல்லிருக்காங்க. இந்த ஊர் ஜனங்களுக்கு உன்னை விட்டா வேற ஆளே இல்லையா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நேத்து அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னால எப்படி சிரிச்சு பேச முடியுது? எது, புடவைய உன் கையால வாங்கி அடிப்பட்டனே அதுதானே சொல்ற? பரிசுல புடவை வாங்கினேன்னு என்ன எங்க அப்பா அடிக்கல. தகுதி இல்லாத உன் கையால புடவை வாங்கின பாரு, அதுக்கு தான் அடிச்சாரு. தகுதியா? நீ என்ன சொல்ற? யோ, சங்கீதத்துல நான் எப்பேற்பட்ட பரம்பரைன்னு உனக்கு தெரியுமா? நீ கிராமத்தா ஏதோ டப்பா அடி அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கர்நாடக சங்கீதம்னு ஒண்ணு இருக்கு, அது பேராவது கேள்விப்பட்டிருக்கியா? நான் கிராமத்தான் தான். சங்கீதத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னே வச்சுக்க. ஒருவேளை நான் கர்நாடக சங்கீதத்துல பாட்டு படிச்சுட்டா அதுக்கு நீ பரதம் ஆடிடுவியா? நீ கர்நாடக சங்கீதத்துல பாடுறதா வச்சுக்க, சத்தியமா நான் பாரதமே ஆடிடுவேயா. என்ன சவாலா? கடவுள் சன்னிதானத்துல நின்னு சொல்றேன், சவால். கடவுளே, நேரத்தை பாரு. நேத்து பிறந்த வட குஞ்செல்லாம் எங்கிட்ட சவால் விடுது. பாத்துருவோம். யோ, கொஞ்சம் நில்லையா. நான் மானஸ்தி. வாங்கின கடன் 2 ரூபாய பணமா கொடுக்க முடியல, அதுக்கு பதிலா இதை வச்சுக்க. என்னது? வீட்டுல போய் பிரிச்சு பார். அந்த பொண்ணுதான் வீட்டுல போய் பிரிச்சு பார்க்க சொல்லிச்சுல்ல, அப்புறம் என்ன இங்க? அண்ணே, இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற, இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டு சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காள ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறானுங்க. அண்ணே, அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு சாப்பாடு இல்லாம என்ன மண்ணா? மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே, அவன் தான் கேட்கறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்துக்குள்ள இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே, ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதுண்ணே. இந்த கம்பெனி விலகிரும்டா.
மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேனே. அதோ அந்த குழம்பு தெரியுமா? குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தையும் அல்றான், வெத்தலையும் அல்றான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அல்றானுங்கடா. ஏன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கால்ல நெகம் வளர்ந்தா வெட்ட கத்தி வேண்டும். அதான் இல்ல, ஹார்மோனியப்பட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா, புத்தி முக்கியம் இல்ல, பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் ஓரம் படுத்துங்களா? போங்க. ரொம்ப நன்றி. ஏய் 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 பைத்தியம், இங்க வா. என்ன? என்ன பாய்ச்சல் கூப்பிடாத. கூப்பிட்டா என்ன பண்ணுவ? சட்டை கீச்சுவா. ரொம்ப புத்திசாலி. எதுத்த வீட்ல இருக்காரு, அகரவத்தன அவர்கிட்ட கொண்டு போய் இத கொடுத்துட்டு வா. இந்தா தாலிய சொரிஞ்சிருவிய. இந்தா பீடி வாங்கிக்க. அபிரவி கொடுத்துச்சு. சங்கீதமா நடனமா நாளைக்கு போட்டி ஞாபகம் இருக்கிறதா? போயே அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லு. போ கொஞ்சம் இரு. இத அவகிட்ட கொடுத்துரு. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ அபிரவி கொடுத்துட்டு வர சொன்னேன்ல, ஏன் வாங்கிட்டு வந்த? அவர் உங்ககிட்ட கொடுத்துற சொன்னார் அபிரவி. அவர் கையால தொட்டு வாங்கினாரு. ஆமா அபிரவி. பைத்தியக்கார பையன், தூதாடா போற தூது. கண்ணுல பட்ட குழி தோண்டி ஆத்தா புத்தி அடிச்சு உங்க 2 பேருக்கும் மழுகி போச்சு. அந்த கூத்தாடி பைய பாட்டுக்கு உன் பொண்ணு ஆட போறாளாம். கால் இருக்கிறதுனால தானே ஆடனுங்கிற ஆசை எல்லாம் வருது. உன் பொண்ணு நடக்கிற அழக ஒரு வாட்டி நல்லா பாத்துக்க. ஏன்னா இன்னைக்கு தான் அவளுக்கு கடைசி நாள். நொண்டி ஆயிடு, அப்பதான் அறிவு வரும். ஏண்டி என் வயித்துல வந்து பிறந்த, ஏண்டி பிறந்த, ஏண்டி என் வயித்துல வந்து பிறந்த. ஐயோ, தலையெழுத்து. இது நமக்கு வித்தியாசமான கச்சேரி. அடிச்சு தூள் கிளப்பிடணும். என்ன தூள் கிளப்பிடுவான். என்ன தம்பி, டைம் ஆகுது, கச்சேரி ஆரம்பிக்கலையா? இல்ல, ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றேன்னு சொன்னாப்ல, அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்தாச்சா? இன்னும் வரலையே. அப்ப கச்சேரி இல்லையா? என்னடா வெளியே வரலையேன்னு பார்த்தேன். கச்சேரி ஆரம்பிக்க போகுது. நீ ஆடல, காதல் வேகம் பொல்லாதது. அதை தடுத்தா பாவம் இல்ல. இள ரத்தம் சூடேறி இருக்கு, அது ஆடுனாத்தான் அடங்கும். நடமிடடி தோ
நடமிடடி தகதிமி தோம் தோம் தோமேன நடமிடடி முழு நிலவே அருள் வடிவே கலையழகே சிலை வடிவே திருவடி தாண்டவம் தருகிட தகதிமி தகஜனு தருகிட தோம் தோம் தோமேன நடமிடடி தகதிமி தோம் தோம் தோமேன நடமிடடி தமிழாலே இசை வழி நான் காண அதிசயந்தானேது அறியாததோ வாய்மொழி கேளாத மலர் விழி நீதானே உயிர் மொழி நான் பாடத் தெரியாததோ தேவியை நான் வேண்டி உள்ளுருகி நான் பாட தேவதை நீயாட கண்மயங்கி நான் கூட இருவிழி பூத்தாட நான் தேடினேன் எதிரில் நின்றாடும் அழைத்தேன் எனது என்றாக மலைத்தேன் எதிரில் நின்றாடும் அழைத்தேன் எனது என்றாக மலைத்தேன் ஆமக சரிகமப சரிகமப காரிதா நிரீச நீத ததிகிட தோம் தோம் தோமேன நடமிடடி அவள் தேட இதயமும் முருகுது மெதுவாக இமையில் நின்றாட இடம் அவள் தேட இதயமும் முருகுது மெதுவாக நதியில் நின்றாடி சதிபதியாக உறவில் தினமுருகி கலந்தாட நதியில் நின்றாடி சதிபதியாக உறவில் தினமுருகி கலந்தாட நிலவும் வந்தாடும் மலர் முகம் காண நிலவும் வந்தாடும் மலர் முகம் காண உலகு மண்டோடி உருகிடுமே அழகு சென்றாட அமுதம் என்றாட உலகம் நின்றாட தகதி மிதகஜனு தோம் தோம் தோமேன நடமிடடி தகதிமி தோம் தோம் தோமேன நடமிடடி முழு நிலவே அருள் வடிவே கலையழகே சிலை வடிவே திருவடி தாண்டவம் தருகிட தகதிமி தகஜனு தருகிட தோம் தோம் தோமேன நடமிடடி தகதிமி தோம் தோம் தோமேன நடமிடடி சங்கீதம் ஏமாந்தது. வாய திறந்தா பொய்,
பேசுறதெல்லாம் பித்தலாட்டம். உனக்கு எதுக்கு பக்தி? உன் கோபம் எனக்கு புரியுது. ஏதோ வாய் திறந்து கத்திட்டா அது கர்நாடக சங்கீதமா? நேத்து போட்டிக்கு வர நான் தயாராத்தான் இருந்தேன். உன் பாட்டுல தெம்பு இல்ல, அதான் நான் படுத்து தூங்கிட்டேன். அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? அந்த பாட்டை பத்தி சங்கீதம் தெரிஞ்ச 4 பேர்ட்ட கேட்டு பாரு. அபிராமி, விவரங்கட்ட குழந்தையா இருக்கியம்மா நீ. தம்பி, உன் பாட்டுக்கு ஆடியே தீரணும்னு அடம் பிடிச்சிருக்கா. இவங்க அப்ப ஒரு முரட்டு முட்டா பைய வீட்டுக்குள்ள பாட்டில உடைச்சி அது மேல ஆடுன்னு சொல்லியிருக்கான். இவனும் ஆடணுங்கிற வெறியில அது மேல நின்னு ஆடி இருக்கிறா. நேத்து ராத்திரி இவ காலுக்கு மருந்து போட்டு 3 மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னேன். பாரு, காலங்காத்தால இப்படி வந்து நிக்கிறாள. புறையோடி போச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியதாயிடும். இல்ல உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிடும். தம்பி, புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பா. நான் வரேன். கொஞ்சம் நில்லு. உன்னால எப்படி ரெட்ட வேஷம் போட முடியுது? நாடகக்காரி பெத்த பொண்ணு தானே, அதான் வேஷமே வாழ்க்கையாயி போச்சு. என் மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த சாமிக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அது புரியும். வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி புரள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க புரளும். அப்படியப்பா, என் படுக்கைக்கு அடியில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷனை மாத்தி கொடுத்துறேன். அப்படியப்பா, நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னா நீங்க சரியாவே சாப்பிடல? அடே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போறேன். போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். பாத்துடா, தூண தள்ளி விட்டுறாத. எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ, இது ஓம் படுக்கையா? அழகு, அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. வரமாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரைப்படுற. காமிங்க. நல்லா காமிங்க. ஏய், ஏமாத்தாதடா. பரமா. ஐயோ, பல்லு உடைஞ்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க, இத கவிக்கங்க. கவிக்கு வா. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா, எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுறேன். கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. அடட, அபிராமியா, வாமா. இன்னைக்கு எங்களுக்கு சஷ்டியப்த பூர்த்தி. அப்போ தாத்தாவுக்கு கல்யாண நாளே. ஆமா குழந்தை. ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றோம்னு வேண்டிக்கிட்டோம். நீயே பரிமாறுமா. சரி. ஆமா, என்ன விசேஷங்க? கல்யாண நாளு. கல்யாண நாளுங்கிறீங்க, ஜோடி எங்க? அதோ அங்க. ஆமா, கல்யாணம் யாருக்கு? யோ, நீ ஊருக்கு புதுசுங்கிற சரியா இருக்கியா?
பொண்ணு வயசு பார்த்தா தெரியல, அதுக்குதான் நீ கல்யாண நாள். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். கோயிலுக்கு நாங்க புதுசா வந்து ஆண்டிங்க. கல்யாண நாள்ல வடபாயசத்தோட பயிர் நிறைய சோறு போட்டீங்க. கல்யாண நாளா? யார் சொன்னது? உங்க சம்சாரம் தான். சம்சாரமா? சாமி சன்னிதானத்துல மனசும் வயிறும் நிறைஞ்சு ஆசீர்வாதம் பண்றேன். ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 100 வயசு தீர்காயுசா வாழணும். எதிர்பாராம புதையல் கிடைச்ச மாதிரி இந்த ஆசீர்வாதத்தை நான் நினைக்கிறேன். நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்ல. வைக்கலையா? நிஜமாவா சொல்றீங்க? 20-25 வருஷமா கேஸ் நடந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆகணும். உங்க அக்காவுக்கும் உங்க அக்கா புருஷனுக்கும் சேர வேண்டிய சொத்து அவங்களோட ஒரே பிள்ளையான பாலுவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஐயோ, விவரங்கடத்தனமா அந்த ஆளு அவனை அடிச்சு துரத்திட்டாரு. இந்த பைத்தியக்கார பயலுக்கு இப்படி ஒரு சொத்து வரும்னு யாருக்கிட்ட தெரியும்? அப்பா, பல லட்சங்களுக்கு அதிபதி அவனை போய் பைத்தியக்காரங்கிறீங்க. இன்னில இருந்து அவன் என் செல்ல மாப்பிள. டே பாத்து பண்ணுங்கடா, மச்சாங்கணத்துல கத்தி பட்டு கண்ணிட போகுது. என்னடா மிஸ் அப்படி பாக்குற? 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பாவோட தங்கச்சி பையன் இல்ல, ஐத்த மகன், எனக்கு மச்சன் இல்ல. அவனை பாத்துக்க வேண்டிய என்னோட கடமை. நாளைக்கு 4 பேர் நாக்குல பல்லு போட்டு பேசக்கூடாது பாரு. மச்சா அழகா இருக்கிற, ஏந்திரு. இந்த வேட்டி கட்டிக்கோ. இது ஒண்ணும் இல்ல, வீட்டுல விருந்து இதை விட பிரமாதம். யாருக்கும் பயப்படாத, தைரியமா இரு. அபிராமி, என்னம்மா அப்படி பாக்குற? நான் அண்ணன் வந்திருக்கமா? இவ்வளவு பனி பெய்யுது, பச்சை தண்ணி பிடிச்சிருந்தா உடம்புக்கு என்ன வருது? வீட்டுக்கு போலாம். அண்ணே, குடம் தண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துருமா? தப்பா சொல்லக்கூடாது. நான் உனக்கு மச்சான் முறை. ஆளாளுக்கு அண்ணன் நான் என்ன வருது? நீ வாம்மா. என்னம்மா, அண்ணனும் தங்கச்சி ஒண்ணா வந்திருக்கோம். திருஷ்டி சுத்தி போடுங்க. என்ன சின்னம்மா அப்படி பாக்குறீங்க? 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மா தானே. வாடா மகனே அன்பு ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? வாப்பா. என்ன அவ்வளவுதானே? முதல் தடவை வந்திருக்கானே, வந்து சாப்பிட்டு போப்பான்னு சொல்ல கூடாதா? இருப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மான்னா அம்மா தான். போலாமா? வா. இரு. சின்னம்மா, அண்ணங்கிற உரிமையும் அன்பும் எனக்கு உண்டு. என் கடமை நான் செய்யணும் இல்ல. நாளைக்கு ஊர்ல அண்ணங்கிற முறையில தங்கச்சிக்கு என்னடா பண்ணனு நாக்குல பல்ல போட்டு பேசக்கூடாது பாரு. அதனால ஒரு முடிவோட வந்திருக்கேன். உடனடியா என் தங்கச்சி கல்யாணம். மாப்பிளைய பத்தி மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு பிரச்சனை இல்ல. கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும். மாப்பிள்ளை யார் தெரியுமில்ல? நம்ம பாலுதான். தம்பி, நீ இந்த பைத்தியக்காரனியா சொல்ற? ஐயோ பைத்தியமே, பைத்தியம்ங்கிறது தீராத நோய் இல்ல. நாளைக்கு நிச்சயதார்த்தம், கூடிய சீக்கிரம் கல்யாணம். என்ன தங்கச்சி, நல்லா சாப்பிடு. என்னமா அப்புறம் வட்டுமா? பாலுவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அபிராமி அபிராமின்னு தூக்கத்துல கூட புலம்பிக்கிட்டு இருக்கான். சொத்து முக்கியம்ங்கிறது உனக்கு சொல்லி தெரியணும்னு இல்ல. நீ என்ன பிடிக்கல, அதே மாதிரிதான் நம்ம பொண்ணு மட்டும் அவனை புடிச்சிட்டான்னு வச்சுக்க, நம்ம தலையெழுத்தே மாறிட முடியும். நேரம் நல்லா இருக்குடி. மூத்தவ கூட உன்னை ஒத்துக்கிட்டா. என் பையனே உன் பொண்ண தங்கச்சிங்கிறானே. சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எனக்கு நிம்மதி. விடிஞ்சா நிச்சயதார்த்தம். இந்தா இதுல பட்டு புடவை இருக்கு, கட்டிக்கிட்டு ரெடியா இருக்க சொல்லு. காலையில வந்து நானே கூட்டிட்டு போறேன். வரட்டா? வரட்டா? ஏங்க, என்ன கல்யாணி? எனக்கு ஒரு சந்தேகம். என் பொண்ணுக்கு நீங்க அப்பாவா இல்ல மாமாவா? கூத்தாடி நாயே, விடியற வரைக்கும் உனக்கு என்ன டிக்கெட்? சரியா ராத்திரி 9 மணிக்கு வருவேன். உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு போவேன். நீ என்ன செய்வேன்னு பாத்துறேன், பாத்துறேன். கொன்னு கொன்னு ஆனங்க.
அபிராமி, உங்க அப்பா உன் வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக பை கொடுத்தான். இது நீ வாழ்க்கையை தொடங்கிறதுக்காக இந்த தாய் கொடுக்கிற சீதனம். அம்மா, உன் மனசெல்லாம் அந்த அகரமுத்து தம்பி தான் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நாடகக்கார தம்பி ஆச்சேன்னு முதல்ல யோசனை பண்ண. அந்த தம்பி நல்ல தம்பிதான். எந்த ஒரு தாயும் தம் பொண்ணோட கண்ணறிஞ்ச கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவா. என்னடா கண் காணாத இடத்துக்கு போன்னு சொல்றாளேன்னு பாக்குறியா? பொண்ணுக்கு புருஷன் அமையிறது விதி. எனக்கு தான் அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. இருந்தும் இவ்வளவு காலம் இந்த நரகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான். இன்னைக்கு அது உனக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சோ, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு நல்லது இல்லம்மா. உன்னை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்? என்ன அடிச்சு கொன்னுடுவாங்களோன்னு பயப்படுறியா? நான் என்னைக்கோ செத்துட்டேம்மா. மரத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறவளுக்கு சாவு ஒண்ணு பெருசு இல்லம்மா. நீ இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கைக்கு தான் ஆபத்து. நீ சீக்கிரம் போமா. என்னம்மா பாக்குற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாடகம் கிடையாதுமா, தெரியாதா உனக்கு? அந்த பொட்டி வாசிக்கிறவர் இல்லையா? யாரு? தம்பி அகரமுத்துவா? வர்ற நேரம் தான். அநேகமா இந்நேரம் அம்மன் கோயில் வழியா வந்துகிட்டு இருப்பாரு. அம்மா, ஆமா இந்த புண்ணிய இப்படி ஓடுறா? ஆமா, ராத்திரி நேரத்துல யார் துணையும் இல்லாம தனியா எங்க வந்த? துணைன்னு ஒன்ன நம்பி தாயா நான் வந்திருக்கேன். என்ன சொல்ற? பிடிஞ்சா அந்த பைத்தியத்தோட எனக்கு நிச்சயதார்த்தம். என்னதான் நீ காரணம் சொன்னாலும் சரி, இந்த நேரத்துல நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது ரொம்ப தப்பு. எங்க அம்மாவே மனப்பூர்வமா அனுப்பித்தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை சந்திக்கும் போதெல்லாம் நீ எனக்கு சொந்தம் நம்பித்தான் நான் பழகினேன். உன் மனசும் அப்படித்தான் இருக்குங்கிற நம்பிக்கையில தாயா நான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. நல்லா யோசிச்சு பாரு. நீ என்ன பலமுறை சிண்டி பார்த்திருக்கிற. அதுக்கு பதில் சொல்ற வகையில தான் நான் உன்கிட்ட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். காதலுங்கிற கண்ணோட்டத்துல நான் என்னைக்காவது உன்கிட்ட பழகிருக்கேனா? ஆனா நான் உங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருக்கேன். அபிராமி, நான் சொல்றேன். நான் ஒரு தீர்க்கமான முடிவோட தான் வந்திருக்கேன். நான் மனசார நேசிச்ச உங்களோட மனப்பூர்வமா தாலி கட்டிக்கிட்டு வாழணும், இல்ல சாகணும். அபிராமி, நீ அவசரப்பட்டுட்ட. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? இல்ல என்ன பிடிக்கலங்கிறதுனால தட்டி கழிக்கணும்னு நினைச்சு பொய் சொல்றீங்களா? அபிராமி, என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன். வெள்ளிக்கிழமை நான் எங்கேயே போறதா நீ கேள்விப்பட்டிருப்ப. அது எங்க தெரியுமா? அம்மா வணக்கமுங்க. வாங்க 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 கணக்கு பிள்ளையா. 9 மணிக்கு ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க. அதிகாலம் 3 மணில இருந்து வண்டி கட்டி வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். வாங்க, பிரயாணம்லாம் சௌக்கியமா இருந்ததா? நல்லா இருந்தது. வாங்கம்மா, பார்த்து வாங்க. நம்ம பெருமாள்புரம் பரம்பரையிலேயே பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்த முதல் பொண்ணு நீங்க தான்மா. இல்ல பெட்டி எடுத்து வண்டியில வைங்கடா. கணக்கு பிள்ளையா, வீட்டுல எல்லாம் சுகமா இருக்காங்களா? உங்க புண்ணியத்திலையும் ஐயா புண்ணியத்திலையும் வண்டி சுகமா தாமா ஓடிட்டு இருக்கு. பார்த்து உட்காருங்கம்மா. வண்டியை ஓட்டியா? ஒரு இனிமையான குரல் கேக்குதே, யார் பாடுறது? அகரமுத்தேன்னு பேரு.
கோயில் ஓதுவாருடைய மயன். அந்த ஆளு இருந்த வரைக்கும் கோயில்ல பாடிக்கிட்டு இருந்தான். அந்த ஆளுக்கு தொண்டையில ஏதோ வியாதி வந்துருச்சு. பட்டணத்துல அதுக்கு பெரிய பேரெல்லாம் சொல்லிட்டாங்க. வைத்திய செலவுக்கு வழி இல்லாம அவங்க அப்ப மண்டைய போட்டுட்டான். அவன் விட்டுட்டு போன சொத்து இந்த ஹார்மோனிய பொட்டியும் இந்த குரலும் தான். இத வச்சுக்கிட்டு கோயில் உண்டகட்டிக்காக இப்ப இவன் பாடிட்டு திரியறான். கணக்கு பிள்ளை இந்த வந்துட்டமா. ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டீங்க? உள்ள வந்து காபி சாப்பிட்டு போலாமே. சொல்லுங்க கணக்கு பிள்ளை. என்ன காப்பியா? காம்பவுண்ட தாண்டனா உங்க அப்பா காலை எடுத்துருவாருமா. போங்கடா, இதுக்கு மேல பொட்டியே நான் தான். கொண்டாங்க. கணக்கு பிள்ளை கால செருப்பு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. அது வந்துமா, இந்த காம்பவுண்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. பெருமாள்புரம் பரம்பரையாச்சே. உங்க பரம்பரை மட்டும்தான் உள்ள வரலாம், வெளியே போகலாம். என்ன மாதிரி கணக்குகள் முன்னாலேயும் எடுபடிகள் பின்னாலேயும் வந்து போகலாம். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் உள்ள நிலைமை. கணக்கு பிள்ளை காலம் மாறி போச்சு. ஆனா இந்த கிராமம் மட்டும் மாறவே மாறாது. ஏன்னா பெருமாள்புரங்கிறதே எங்க தாத்தா, அதாவது உங்க கொள்ளு தாத்தாவோட பேரு. அவனுக்கு ஊருக்குள்ளதான் நிலம் இருக்கும். ஆனா நம்ம நிலத்துக்குள்ளதான் இந்த ஊரே இருக்கு. எங்க தாத்தா காலத்துல ஊருக்குள்ள எவனுமே சட்டம் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டமே உண்டு. எங்க அப்பா காலத்துல சட்டம் போட்டுக்கலாம், ஆனா இந்த தெருவுக்குள்ள எவனுமே நடமாடக்கூடாது. நான் தான் போனா போது தெருவுக்குள்ள நடமாடிக்கிங்கன்னு சுதந்திரம் கொடுத்துட்டேன். ஆனா செருப்பு மட்டும் எவனும் போடக்கூடாது. நம்ம பரம்பரை இருக்கிற வரைக்கும் இந்த கிராமம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். அழைச்சு போய் வந்திருக்கிற, போய் குளிச்சுட்டு வாமா, சாப்பிடலாம். ஐயா, களத்து மேட்ல இருந்த நெல்லு மூட்டைய கருப்பன் திருடிட்டு போயிட்டாயா? பெருமாள்புரம் கோட்டை வீட்டுக்குள்ள ஒருத்தன் கைய வச்சா அவனுக்கு என்ன நடக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் ஒருத்தன் திருடி இருக்கிறானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? கணக்கு. ஐயா, வழக்கம் போல கதையை முடிச்சிரு. அப்பா என்னப்பா? அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. நீ போமா. என் பொண்ணோட உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாவது. கேசரி அங்க வைமா. பட்டணத்துக்கு படிக்க போய் நீ ரொம்ப இழைச்சு போயிட்டமா. நல்லா சாப்பிடு. இந்தா சாப்பிடுமா. கேசரினா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஐயா, ஐயா, தப்பு நடந்து போச்சுங்க. தப்பு நடந்து போச்சு. என்னையா சொல்ற? கருப்பன் களத்து மேட்ல நெல்லு முட்டையை திருடலைங்க. யாரோ தவறா சொல்லியிருக்காங்க. அவன் கூலியத்தான் எடுத்துட்டு போயிருக்கான். அப்படியா? விஷயம் தெரியாம அவனை அடிச்சு கொல்ல சொல்லி ஆள் அனுப்பி இருக்கோம். அத தடுத்து நிறுத்திடலாங்களா? தடுத்து நிறுத்த போறியா? ஆமாங்க, அவன் பேர்ல தப்பு இல்லீங்களே. அவன் தப்பே செய்யலனா கூட நான் சொன்ன சொல் தவறக்கூடாது. அவன் உயிரை விட நான் சொன்ன வார்த்தை தான் எனக்கு முக்கியம். போய் அவனை தீர்த்துரு. போ. சரிங்க ஐயா. நீ சாப்பிடுமா. என்னப்பா இது? தப்பே செய்யாத ஒருத்தனை சாகடிக்க சொல்றீங்களே. இதுதான் இந்த பெருமாள்புரம் கோட்டை வீட்டோட பெருமை. இங்க வார்த்தை தான் முக்கியம். இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, அதை புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. நீ சாப்பிடுமா. எனக்கு பசிக்கலப்பா. அம்மா, சின்னம்மா,
சின்னம்மா, அந்த பாட்டு கோவில்ல இருக்கிற அகரமுத்தம் பாடுற பாட்டு தானே? அதை கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட பாட்டு மாதிரியே இருக்கு. அதை எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எல்லா உணர்வுகளையும் இழந்துடுறேன், என்னையே மறந்துடுறேன். நான் அவரை பார்க்கணும், அவரோட பேசணும். என்னம்மா இது நட்டனோட ராத்திரியில இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் இப்பவே அவரை பார்க்கணும், கோயிலுக்கு போகணும். நீ வாமா, நான் சொல்றத கேளுமா. காலையில அப்பா கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போலாமா? இப்ப போய் படுமா. சொல்லியா? ஐயா, நாளை கழிச்சு ஜமாபந்தி கொடுதுங்க. அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு கணக்கு வழக்க ஒழுங்கா முடிச்சிட்டு வா. ஆமா, என்ன விஷயம்? சின்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாங்க, அதான். அப்படியா? என்கிட்ட சொல்லலையே. அப்பா, காலையில நீங்க கொஞ்சம் வேலையா இருந்தீங்கப்பா, அதான் போகும்போது சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லையே. சொல்லி விட்டா சாயந்தரம் சாமி நம்ம வீட்டு வாசலுக்கு வருது. சாமியை வீட்டுக்கு வர வைக்கிறதா? அம்மாடி, இந்த வீடும் எங்க தாத்தா கட்டணத்தான், அந்த கோயிலும் எங்க தாத்தா கட்டணத்தான். சாமி அங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் வரலாம். கணக்கு. ஐயா, பூசாரியா பார்த்து பாப்பா சாமி கும்பிட ஏற்பாடு பண்ணிடுறேன். பாப்பாவுக்கு இல்லாத சாமியா? அப்பா, இது தப்பு இல்லையா? அம்மாடி, அது நம்ம பரம்பரை வழக்கமா. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. நீ உள்ள போமா. என்னதான் அதிகாரமும் பரம்பரை கௌரவம் இருந்தாலும் நாமெல்லாம் மனுஷனுக்கு தான். இதெல்லாம் தெய்வ குத்தம். இதை என்கிட்ட சொல்லிட்டீங்க, அங்க சொல்ல முடியுமா? ஐயா உங்ககிட்ட சொல்ல சொன்னதை சொல்லிட்டேன். சாயந்தரம் சாமி ஊர்வலம் வந்தே ஆகணும். தப்பு என் பேர்ல இல்ல, எய்தவன் அங்க இருக்கா. நான் அம்புதான். அத்தா என்ன மன்னிச்சிடு, தாயே என்ன மன்னிச்சிடுமா. சாந்தி, என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, நிலப்படி தடிக்கிடுச்சு. எதுலயுமே பதட்டப்படுற வயசு, கொஞ்சம் நிதானம் தேவைமா. போம்மா, போய் சாமி கும்பிட்டு வா. போ. அம்மா, கண்ணை தொட்டு ஒத்திக்கம்மா. தட்டுல இருக்கிற வரைக்கும் தான் இது தீபம். இடம் மாதிரி பத்திக்குச்சுன்னா இது நெருப்பு. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா. சாந்தி, சாமி கும்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியே, கும்பிட்டியாமா? மனசார கும்பிட்டேன்பா. சுவடுகள் போகும் பாதை அறிந்திங்கு நானும் கூட வருகின்ற போதும் கூட மறுப்பதோ நீயும். உள்ள கதவினை மெல்ல திறந்திங்கு நெஞ்சில் இடம் தர வேண்டும். ஊரெல்லாமும் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. நாளெல்லாமும் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ
பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. நாளெல்லாமும் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீங்களா இந்த ராத்திரி நேரத்துல ஏன் தனியா வந்தீங்க? என்னை கூட்டிட்டு வந்ததே உங்க பாட்டுதான். என்ன சொல்றீங்க? ஆனா நான் தூங்கி பல நாள் ஆச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல ஒரு வயசு பொண்ணு தனியா வந்து பேசுறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய ஆபத்தாயிரும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. இப்ப நான் போறேன். ஆனா இதே மாதிரி நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும். அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். வரேன். யாரு? அகரமுத்தனா? பண்ணையார் விட்டு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. இல்ல, அது வந்து இல்லையா? என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சதே. எங்கேயோ கோளார். என் கண்ணாடியில தான் மாத்திரேன். கண்ணாடியை தான் வரட்டுமா? சரசு, இத கோயில இருக்கிற அகரமுத்தம் கிட்ட கொடுத்துட்டு வா. அம்மா, இது நீ நினைக்கிற மாதிரி கடிதம் இல்ல. போய் கொடுத்துட்டு வா. எதுவா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? ஏன் எல்லாரும் அப்பாவை நினைச்சு பயந்து சாவறீங்க? அவர் கோயில்ல இருக்க சாமிக்கே பயப்படுறது இல்ல. அவர் பெத்த பொண்ணு, நான் மட்டும் அவருக்கு பயப்படுவேனா என்ன? நான் தப்பு பண்ணல. தைரியமா போய் கொடுத்துட்டு வா. அம்மா தாயே, எல்லாரையும் காப்பாத்துமா. என்னங்க, இது சின்னமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இன்று இரவும் உங்கள் பாடலுக்காக காத்திருப்பேன். பாடுங்கள். நேத்து ராத்திரி என் பொண்ணு அவங்கிட்ட பேசிட்டு இருந்தத பாத்தியே? ஏண்டா என்கிட்ட சொல்லல? ஆனா அது உங்க பொண்ணுதானாங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. எதையும் தெளிவா தெரிஞ்சுக்காம சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் பேசாம இருந்தேன். இன்னைக்கு கோயில்ல உங்க பொண்ணு எழுதின துண்டுச்சீட்ட நம்ம வேலைக்காரி அகரமுத்தங்கிட்ட கொடுத்தத நானே நேரடியாவே பார்த்தேன். ஐயா, தப்பு பண்ணிட்டேடா. அவன் அங்கேயே வெட்டி போட்டுட்டு அப்புறமா வந்து என்கிட்ட செய்திய சொல்லி இருக்கணும். கோயில்ல கொடுக்கிற பிச்சைய வாங்கி சாப்பிடுற ஒரு வெறும் பையன் என் பொண்ணுகிட்ட பேசிட்டானடா. அவன் மேல ஏற்பட்ட ஆசையினால என் பொண்ணு இந்த வீட்டு வாசப்படிய தாண்டனான்னு தெரிஞ்சா இந்த பெருமாள்புரம் பூபதி ராஜாவோட பெருமை, கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே காத்தோட போயிருமடா. கணக்கு ஐயா, அகரமுத்த இருக்கிற இடத்துல நாளைக்கு அவன் சமாதி இருக்கணும். சரிங்கய்யா. ஐயோ ஐயோ, முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, அட பாவிங்களா, அவசரப்பட்டு வெட்டிட்டீங்களேடா. அகரமுத்து, நீங்க சொன்னதால நாங்க வெட்டணும். ஐயோ, கோட்டபுரத்து வீட்டு பொண்ணு அநியாயமா வெட்டி கொண்டுட்டு ஓடுறாங்களே. பிடிடா அவனை. கொஞ்சம் இருங்க, அவங்கள ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவங்கள வெட்ட சொல்லி அனுப்பி வச்சதே எங்க அப்பாதான். அகரமுத்தனை கொலை பண்ண சொல்லி எங்க அப்பா ஆள் அனுப்பினாரு. ஒரு பாவம் அறியாத அவரு அநியாயமா சாக கூடாதுன்னுதான் அவர் இடத்துல வந்து நான் படுத்துக்கிட்டேன். சாந்தி, நான் உங்க பாட்டை நேசிச்சேன். அதுக்காக உங்களோட பழகணும்னு ஆசைப்பட்டேன். கணக்கு பிள்ளை மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா எங்க நான் படி தாண்டிடுவேணும்னு பயந்து உங்களை கொலை பண்ண சொல்லிட்டாரு. ஆசைப்பட்டது நான் தான். அதனால தண்டனைய நானே ஏத்துக்கிட்டேன்.
முதல்ல வண்டி கடுங்க, ஆபீஸ் கொண்டு போலாம். வேண்டாங்க, உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். நான் செத்துட்டா என் பணத்தை இவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உங்க பாட்டு எங்கெல்லாம் கேக்குதோ என் ஆத்மா அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க பாடணும் எனக்காக. உங்க பாட்டு இந்த ஊரெல்லாம் ஒலிக்கணும். சாந்தி, ஐயோ 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 அம்மா, ஐயோ சாந்தி, ஐயோ ஐயோ மகளே சாந்தி, அநியாயமா உன்னை நான் கொண்டுட்டேனே. உன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேம்மா. சாந்தி, நிறுத்தியா? ஒரு பாவம் அறியாத உன் பொண்ணு வாழ்க்கைய நீ ஏன் அநியாயம் அழிச்சிட்டியே? அவ விரும்பினது என்ன இல்ல, என் பாட்டத்தான். ஒரு சாதாரண ஓதுவார் பையன் கூட உன் பொண்ணு ஓடி போயிட்டா உன் அந்தஸ்தும் கௌரவமும் போயிடுமே தானே நீ இப்படி ஒரு பரிமாற்றம் செஞ்சிருக்க. உன் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு தகுதியான ஆளா பார்த்து இப்ப இவளுக்கு தலையிட்டு சொல்லு. என்னைக்கு இவ என் பாட்டுக்காக உயிரை விட்டாலோ இனிமே இவ அமங்கலியா போக கூடாது. என் பொண்ணு படி தாண்டி வந்ததுக்கு காரணமே நீ தாண்டா. அவ பொணத்துக்கு நீ தாலி கட்டினாலும் என் பொண்ணு நீ தொட்டுட்ட. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வெட்டி கொல்லாம நான் விட மாட்டேன்டா. அகரமுத்தா, உன் சாவு என் கையில தான், என் கையில தான்டா. பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து தப்பா போச்சு. வாங்கடா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போவோம். விடுங்கடா, விடுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ சமாதியை பார்த்தா தான் என் மனசுக்கு நிம்மதி. அதனாலதான் வெள்ளிக்கிழமை தோறும் நான் இங்க போயிட்டு வரேன். ஒரு சாதாரண மனுஷன் பண்ண முடியாத காரியத்தை பண்ணி நீங்க இப்ப என் கண்ணு முன்னால சாமியா நிக்கிறீங்க. உங்க பாட்டை நேசிச்ச ஒருத்திக்காக உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ண தயாரான நீங்க உங்களையே நேசிக்கிற எனக்கு என் வாழ்க்கையை கொடுக்க கூடாது. என்னை ஏத்துக்கங்க. அபிராமி, இந்த நேரத்துல இவங்கிட்ட நடி பேச்சு. வீட்டை தாண்டி வருவியா? வயசு பொண்ணு அடிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? என் பொண்ணு அடிப்பேன், அதை கேட்க நீ யாரா? நான் அவளோட அண்ணன்டா. அவளை அடிப்பேன், கொல்லுவேன். அதை கேட்க நீ யாரா? ஒரு கூத்தாடி பையன் இவ்வளவு பேசுறான்னா இதுக்கெல்லாம் நீ தானடி காரணம். பாப்பா, இது வீட்டுல வச்சுக்கலாம். ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது.